Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட்டாக போட்ட 2 ஸ்ரீலங்கன் விலாகுக்குமே உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நிறைய கமெண்ட்ஸ் இன்னுமே வந்துட்டே இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் எடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் விலாக் தான் இன்னைக்கு. இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வர டூரிஸ்ட் எல்லாரும் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் என்னெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டா ரெட் மஸ்ஜிதையும் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா நல்லபடியாக மேரேஜ் அட்டன் பண்ணியாச்சு அண்ட் நல்லாவே சுற்றியும் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுற வேலை தான். கொழும்புனாலே ஷாப்பிங்க்கு பெட்டா தான் இல்லையா? எப்படி எங்களுக்கு சென்னையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர் அது மாதிரி நாங்கள் ஷாப்பிங் பிளேஸஸ் சொல்லுவோமோ, எனக்கு அதே சேம் ஃபீல் தான் இந்த பெட்டாவில் உள்ள ஷாப்பிங் பார்க்கும்போது இருந்தது. எந்த வித்தியாசமே தெரியல. அங்கே பார்க்குற மாதிரி தான் இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் இங்கே நிறையவே இருந்தது. நிறைய துணி கடை, மொபைல் கேசஸ், அப்புறம் லெதர் ஷாப்ஸ் லைக் பெல்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்தது. அண்ட் இங்கேருந்து எந்த டைரக்ஷனில் பார்த்தாலுமே இந்த சம்மங்கோட்டு பள்ளி அப்படி ஒரு கம்பீரமாக தெரிஞ்சுது. இன்னைக்கு பெட்டால நாங்கள் என்னென்ன ஸ்பெஷலாக ஷாப்பிங் பண்ணோங்கிறத பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்திருக்கிறது இந்த டிஎஸ்ஐ ஃபுட்வியர் ஷாப் தான். தங்கச்சி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இந்த சாண்டல்ஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னு தான் இது உள்ள வந்திருக்கிறோம். அண்ட் கொழும்பு ஃபேமஸ் டிஎஸ்ஐ ஃபுட்வியர்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் அருந்தே போகாது. அது ரொம்ப பழசாயிட்டு நம்மளே தூக்கி போட்டால் தான் உண்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்கும் இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. தங்கச்சி பிள்ளைங்களுக்கு தான் சாண்டல்ஸ் பார்க்குறதுக்காக வந்தோம். பட் அவங்களோட சைஸில் இல்லை, எல்லாமே 3 years அபோக்குள்ள சைஸஸ் தான் ஸ்டார்டிங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சாட்சி பிள்ளைங்களுக்கு மட்டும் இங்கேருந்து சாம்சங்ஸ் பிராண்டில் கொஞ்சம் இந்த சாண்டல்ஸ் மாதிரி வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் என்னோட அம்மா அவங்களோட அபாயாக்கு லேஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் இந்த ஹேண்டில் மட்டும் நம்ம லேஸ் ஒர்க் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பெட்டால இந்த மாதிரி லேஸ் ஷாப் நான் நிறையவே பார்த்தேன். நிறைய அழகான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் இன்னைக்கு இந்த ஃப்ளோரல் பேட்டர்னில் 2 லேஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். ஒன்று கொஞ்சம் பெரிய ஃப்ளாராகவும் இன்னொன்று ஒரு சின்ன ஃப்ளார் வச்சும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வரவங்க யாருமே இந்த ஒரு விஷயத்த வாங்காமல் இந்த கண்ட்ரி விட்டு போக மாட்டாங்க. அதுதான் ரேயான் மெட்டீரியல்ஸ். ஸோ ஜேடிஎம்க்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். இங்கே நிறைய இந்த ப்ரீமியம் பேட்டர்னில் உள்ள ரேயான் எல்லாமே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஃபேஷன் ஹவுஸுங்கிற இந்த கடையிலையும் யூஸ்வலி டேடி வாங்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயும் ரேயான் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்திருந்தோம். கடை ஃபுல்லாகவே வெரைட்டியாக ரேயான் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. யூஸ்வலி டேடி எங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் அதில் பார்த்து நான் என்னோட சிஸ்டர் சாச்சின்னு எல்லாருமே ஆளுக்கு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நம்மளையே கடையில் கொண்டு விட்டுட்டு ஏதாவது ஒன்று எடுங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ ஐட்டம் பார்த்துட்டு அதில் எது எடுக்கிறதுனே தெரியல. அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் நானும் அம்மாவும். நிறைய அழகான கலர்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸில் வெரைட்டியாக ரேயான் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அபாயா மெட்டீரியல்ஸும் இங்கே நான் நிறைய பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. பட் நான் கலர் அபாயா யூஸ் பண்ணாததால் இந்த மாதிரி நான் எதுவுமே எடுக்கலை. அண்ட் இந்த பேட்டர்ன் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா அபாயாவில். ஸோ அதெல்லாம் மம்மி பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் பெட்டாக்கு வந்தீங்கன்னா ஜேடிஎம் ஒரு இந்த ஃபேஷன் ஹவுஸுங்கிற இந்த கடையில் மெட்டீரியல்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டியும். ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்ததுக்காக என்னோட மாமி வீட்டுக்கு, தங்கச்சியோட மாமி வீட்டுக்குன்னு கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, ஸோ எல்லாத்துக்குமே இங்கே தான் ரேயான் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே எங்களுக்காக கட் பண்ணியிருந்த மெட்டீரியல்ஸ் தான். இது எல்லாத்தையும் பில் போட்டுட்டு பல்காக ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியே போயாச்சு. நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். யூஏயில் கிடைக்காத சாக்லேட்டாக இங்கே வாங்க போகிறீங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஆமாங்க, நான் யூஏயில் கிடைக்காத ஒரு சாக்லேட் தான் இங்கே தேடி வந்திருக்கிறேன். அதுதான் கேண்டோஸ். இந்த கேண்டோஸ் சாக்லேட்ஸ் ஸ்ரீலங்காவோட கனெக்ஷனில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு சைல்ட்ஹுட் மெமரியாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். கேண்டோஸில் இந்த கேஷ்யூஸ் பார், கிறிஸ்பி பார் இது எல்லாமே நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ அங்கேயும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் டைட்டஸ் ஸ்டோர்ஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே எதுக்குன்னு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என் அம்மாவோட ஒரு ட்ரிப் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்காம போனால் அவங்களுக்கு இந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் நீங்கள் வந்திருந்தோம். இந்த மரக்கரண்டிலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதுவும் ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் குழிக்கரண்டி, ஃப்ளாட் கரண்டின்னு எல்லாமே மிக்ஸ்டாக அம்மா கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. ஆல் இன் ஒன் மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ்னு எல்லாமே ஒரே பிளேஸ்லேயே இங்கே வச்சுருந்தாங்க. இந்த குட்டி கிளாஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது.
நாங்கள் மெயினாக இந்த டைப் வாட்டர் கெட்டில் தேடி தான் இது உள்ளே வந்திருந்தோம். நல்ல வேலை இங்கேயே கிடச்சிட்டு. கரண்ட் இல்லாத டைமில் நம்மளால் எலக்ட்ரிக் கெட்டில் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி மேனுவலாக ஹாட் கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுதான் மம்மி ரொம்ப தேடி அலைஞ்சிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இங்கேயே கிடச்சிட்டு. நெக்ஸ்ட் அம்மாவோட மாமி கொழும்புலேருந்து வரும்போது ஆப்பச்சட்டி வாங்கி கேட்டிருந்தாங்க. பட் அவங்க கேட்டது இரும்புல கேட்டிருந்தாங்க. பட் இங்கே வச்சிருந்தது எல்லாமே நான்ஸ்டிக் தான். அவங்க கேட்ட மாதிரி இரும்பு சட்டி இங்கே கிடைக்கல. பட் இந்த நான்ஸ்டிக் பேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நான் இந்த டைம் வாங்கலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே எங்களோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு அகைன் கேண்டோஸ் சாக்லேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வீட்டுக்கு வந்தது எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுட் ஐட்டம்ஸில் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம்னா தங்கச்சி பிள்ளைங்களுக்காக பேபி ரஸ்க், அப்புறம் இந்த நெஸ்டோ மால்ட், மைலோ, ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் கொட்டுமி ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ், அப்புறம் மோத்தா பிராண்ட் கொக்கோ பவுடர், தென் ரிட்ஸ்பெரி சாக்லேட் ஃபிங்கர்ஸ் அண்ட் சாக்கோ சங்கி இதெல்லாமே வாங்கியிருந்தோம். அப்புறம் என்னோட அம்மா அண்ட் வாப்சாக்காக கொஞ்சம் பிஸ்கட் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தோம். மஞ்சி சீஸ் கிரேக்கர்ஸ், அப்புறம் கோகோனட் குக்கீஸ், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிஸ்கட் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். இது கொழும்பு ஜவ்வரிசி. இங்கே தான் வந்து இந்த மாதிரி இந்த பொடி ஜவ்வரிசி வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாமே ரூமில் அங்கங்கே வச்சு மறந்துடக்கூடாது லாஸ்ட் மினிட்லன்னு எல்லாத்தையுமே இப்போவே டாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இதே எல்லாம் தான் ஸ்ரீலங்காவில் நாங்கள் பண்ண எங்களோட ஷாப்பிங். நாங்கள் கொழும்பு வந்ததுலேருந்து எப்படா இந்த இடத்த பார்க்க மாட்டோம்னு நான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பெட்டால இருக்கிற இந்த ஃபேமஸ் சம்மாங்கோட்டை பள்ளி, அப்படி இல்லைன்னா ரெட் மஸ்ஜித் கூட சொல்லலாம். இன்னைக்கு இந்த மஸ்ஜித் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். என்னோட அப்பா தான் அங்கே ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அவங்க வாங்கி கொடுத்த ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பள்ளி சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இந்த மஸ்ஜித் பார்க்குறதுக்கே ஐகானிக்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இந்த மஸ்ஜிதை பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட வீடியோ மூலமாக உங்களுக்கு பார்க்க கிடைச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த மஸ்ஜிதை ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மொத்தம் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக நுணுக்கமாக ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பார்த்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறது செகண்ட் ஃப்ளோர். ஸோ இப்படியே வந்து எஸ்கலேட்டரில் மேலே மேலே செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஃப்ளோர் வரைக்கும் இப்படி தான் போனோம். இப்போ 5th ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே இருக்கிற பால்கனி வழியாக அவுட் சைட் வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சீலிங் அண்ட் பில்லர்னு ஒவ்வொன்றுக்குமே ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படி பண்ணியிருந்தாங்க. பில்லரில் இருக்கிற இந்த மார்பிள் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து இந்த மார்பிள் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வரவழைச்சி இந்த ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜும்மாக்குமே இங்கே 5 மாடியுமே ஆளுங்களால ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இதுதான் டெரஸ் வேவ். இங்கிருந்து பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஹார்பர் அது எல்லாமே நல்லா தெரிஞ்சுது. இந்த ஐகானிக் பிளேஸ்ல இருந்து எங்களோட மெமரிஸ்க்காக கொஞ்சம் போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இப்போ நாங்கள் கீழே போயிட்டு இருக்கிறோம். டூரிஸ்ட் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக இந்த மஸ்ஜித்ல அலோவ் பண்றாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு டூரிஸ்டா வரீங்கன்னா நீங்க சுற்றி பார்த்துக்கலாம். ஜும்மா நாளில் தான் இந்த மாதிரி 5 மாடியுமே ஆட்களால் ஃபில் ஆகும். மற்ற டைமில் நார்மலாக ஜமாத் நடக்கிற பிளேஸ் வந்து இதுதான். இங்கேயுமே ஃபுல்லாக கோல்ட் பெயிண்டிங் அண்ட் வுட் ஒர்க்கால் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஸ்டேர்ஸுமே ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி ரொம்பவே ராயலாக இருந்தது. அண்ட் இதுதான் பள்ளிவாசலோட ஹவுஸ். தொலை வரவங்க இங்கே தான் ஒழு செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசலை சுற்றி பார்த்துட்டு என்னோட அப்பாவோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்க ஊருக்காக கொஞ்சம் சாமான் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.